வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டியோட எய்தரா கன்க்ளூஷன். ஓகேங்களா? இன்இக்வாலிட்டி இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு இருக்கோம். 2 கன்க்ளூஷன் முடிச்சிட்டோம், 3 கன்க்ளூஷன் பேஸ்ட் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம கன்க்ளூஷன்ல எய்தரார் எப்படி பார்க்கறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? டைரக்டா நம்ம சம்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க நம்ம கொடுத்துருக்காங்களா? சோ இதுதான் வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூஷனை ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸா நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஏ கிரேட்டர் தென் ஆர். ஓகேங்களா? இப்போ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எதிரா இருக்கு உங்களுக்கு ஒரு சில க்ளூஸ் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஒரு 2 கன்க்ளூஷனும் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க கன்க்ளூஷனை ஜஸ்ட் செக் பண்ணுங்க. 2 வேரியபிளும் சேமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேபி 2 வேரியபிளும் சேமா இருக்கலாம். அப்படி இருந்தா அங்க நீங்க எதிராக செக் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா 2ல ஏதாவது ஒரு வேரியபிள் சேமா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க எதிராக கண்டிஷன் அங்க செக் பண்ணணும். ஏன்னா இன்னொரு வேரியபிளை வந்து ஸ்டேட்மெண்ட்ல ஈக்குவல் டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இல்ல எனக்கு 4 வேரியபிள் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா 2 கன்க்ளூஷனும் எனக்கு ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்க நெய்தர் நார் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து எதிராக செக் பண்ணணும். ஏன்னா அந்த 4 வேரியபிள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 4 வேரியபிள்ல 2 வந்து ஈக்குவல் பண்ணி மேல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம நெய்தர் நார் போடணும். 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆனா டைரக்டா போய் நீங்க நெய்தர் நார் போட்டக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம 1 by 1 இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு அதுல இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ஏ கிரேட்டர் தென் ஆர் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏல இருந்து தான் ஆருக்கு போகணும் இல்லையா? ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப நான் ஏல இருந்துதான் ஆருக்கு போறேன். எப்படிதான் போறேன், ஃபார்வர்ட்ல தான் போறேன். சோ எனக்கு சிம்பிள்ஸை மாத்த தேவையில்ல, பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா போதும். என்னென்ன இருக்கு, ஈக்குவல்ட்டு இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டு இருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டு இருக்கு, ஈக்குவல்ட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரே ஃபேமிலி சேர்ந்த அம்மா சைல்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்ப நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், அம்மாவுக்கு கொடுப்போம். இப்போ இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படிங்கிறது கன்க்ளூஷன்ல இருந்தா அது ட்ரூ, இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? பட் ஆனா இந்த கிவன் கன்க்ளூஷன் ரெண்டாவது கன்க்ளூஷனுமே பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு ஆர்ன்னு இருக்கா. ஸோ ஏ ஆர் ரெண்டுமே என்ன ஆகுது, சேமா இருக்கு 2 கன்க்ளூஷன்லுமே. அப்போ இது எய்தரான்னு செக் பண்ணணும். எய்தரார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? இங்க நமக்கு அப்படிங்கிற டெஃபினட் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, கன்க்ளூஷன் 2 ஃபால்ஸ் ஆகுது, ஆனா வேரியபிள் சேமா இருக்கு. இந்த இடத்துல இது எதிரா இருக்கிறதுக்கு இருக்கான்னு செக் பண்றதுக்கு இன்னொரு இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச அந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படிங்கறத அவங்க 2ஆ ஸ்பிளிட் பண்ணி கன்க்ளூஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது பார்ஷியலி ட்ரூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ஷியலி ட்ரூ, செகண்ட் கன்க்ளூஷன் பார்ஷியலி ட்ரூ. அது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு நம்மளுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்ட நம்ம 2ஆ ஸ்பிளிட் பண்ணா கிரேட்டர் தான் வரும், ஈக்குவல் டுன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு வந்துருதா? ஸோ அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எனக்கு கன்க்ளூஷன்ல என்ன பண்றாங்க, ஒரு கன்க்ளூஷன்ல கிரேட்டர் தான் கொடுத்துட்டாங்க, 2ஆவது கன்க்ளூஷன்ல ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சரான கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அப்போ இது என்ன ஆகுது, எய்தர் 1 ஆர் 2 ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்ப ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பி லெஸ் தென் ஏவை செக் பண்ண சொல்றாங்க. பி லெஸ் தென் ஏ இதை நம்ம செக் பண்ணணும். பி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. பில இருந்து ஏக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பேக்வேர்ட்ல வரப்போறோம். பேக்வேர்ட்ல வரப்போறோம் அப்படின்னா கிவன் சிம்பிளை அப்படியே நம்ம ஆப்போசிட்ல எடுத்துக்கணும் இல்லையா? சோ அப்ப கிவன் சிம்பிள் மிடில் என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு, அடுத்து ஒரு கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு. இதை நம்ம அப்படியே இப்போ இது ரெண்டுலயும் காமன் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் தான். நம்ம பேக்வேர்ட்ல போறதுனால என்ன பண்ணணும், அப்படியே இதை ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நமக்கு கன்க்ளூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஆனா இங்க கிவன் கன்க்ளூஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, பில இருந்து ஏக்கு லெஸ் தென் ஏ கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ஷியலா ஒரே ஒரு பார்ட் தான் இங்க ட்ரூ ஆகுது. இப்போ நம்ம ரெண்டாவது கன்க்ளூஷன் அடுத்து செக் பண்ண போறோம். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, W ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப W ஈக்குவல் டு பின்னா W எங்கப்பா இருக்கு, இதுல இங்க இருக்கு இல்லையா? பி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப நான் Wல இருந்து பிக்கு போறேன். அது எப்படி போறேன், ஃபார்வர்ட்ல தான் போறேன். ஃபார்வர்ட்ல போகும்போது பிட்வீன் சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படியே எடுத்துக்கணும். அப்ப ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு
கிரேட்டர் than equal to வருதா? இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்? கிரேட்டர் than equal to ப்ரையாரிட்டி கொடுப்போமா? சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு கிரேட்டர் than equal toங்கிற சிம்பிள் இருந்தாதான் கரெக்ட். ஆனா என்ன இருக்கு? ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. ஓகேவா? ஆனா இப்போ இதுவும் தப்பாயிடுச்சு, இதுவும் தப்பாயிடுச்சு. கன்க்ளூஷன் 1ம் ஃபால்ஸ், 2ம் ஃபால்ஸ். பட் ஆனா நீங்க இந்த கன்க்ளூஷனை பாருங்க, இந்த பி அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்கு? சேமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், 2 வேரியபிளும் சேமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வேரியபிள் சேமா இருக்கலாம், இல்ல 4 வேரியபிள் டிஃபரெண்டா கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ல ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா அது எய்தர் கேஸா இல்லையான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நெய்தர் தான் போடுங்க, இல்லைன்னா தப்பாயிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 பி இருக்கு. அப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஏவும் டபிள்யூவும் மேபி ஈக்குவல் வேல்யூவா இருக்கலாம். இப்படி இருக்கான்னு நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா நான் எதர் தான் போட்டுடலாம். ஒருவேளை ஏவும் டபிள்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இங்க நமக்கு வந்துச்சு இல்லையா, இந்த இதுதான் ஃபைனல் ஆன்சரா நமக்கு வந்திருக்கணும் இல்லையா. சோ இதை நம்ம அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணலாமா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, ஏவும் டபிள்யூ எங்கேயாவது சேமா இருக்கா? எஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல இப்போ ஏ இருக்க இடத்துல டபிள்யூ போடலாம், டபிள்யூ இருக்க இடத்துல ஏ போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ இருக்க இடத்துல நம்ம டபிள்யூ போடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபிள்யூ போடுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எனக்கு என்ன வந்திருக்கு? பி லெஸ் தென் டபிள்யூ வந்துருச்சு. செகண்ட் கன்க்ளூஷன் என்ன வந்திருக்கு? பி ஈக்குவல் டு டபிள்யூன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கன்க்ளூஷனை நம்ம எதுல இருந்து எதுக்கு செக் பண்ணோம்? பில இருந்து தான் ஏக்கு செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் தான் என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸாக்டா வந்திருக்கணும் இல்லையா? பில இருந்து ஏக்கு போகும்போது நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக்டா வந்திருக்கணும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் தனியா கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனா எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருது. ஸோ அப்போ எனக்கு இது என்னது? எய்தர் 1 or 2 ட்ரூ. இப்போ இந்த டபிள்யூக்கு பதிலாக நீங்க ஏவும் போடலாம். எப்படி இது ஈக்குவல் வேல்யூஸ். ஸோ எப்படி இது ரெண்டுல எது மாறி இருந்தாலும் சமம் தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? எய்தர் 1 or 2 ட்ரூ ஆகுது. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கன்க்ளூஷன் பி கிரேட்டர் ஆர். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. எனக்கு இந்த கன்க்ளூஷனை பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிருது என்ன ஆகுது? ரெண்டு இடத்துலயும் 6 இருக்கு. ஆனா இது எய்தர் ஆரா இல்ல ஏதாவது ஒன்னு ட்ரூ ஆகுதா, இல்ல செகண்ட் ஒன் ஒரு ட்ரூ ஆகுதா, இல்ல நெய்தர் ஆரான்னு எனக்கு தெரியாது. நான் சம் சால்வ் பண்ணாதான் தெரியும். ஆனா 2 6 இருக்கிறதுனால மேபி இது எய்தர் வரலாம் அப்படிங்கறத நான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பீல இருந்தா என்ன பண்ணுவோம்? 6க்கு போவோமா? பீல இருந்து 6க்கு போகணும் அப்படின்னா பி எங்க இருக்குன்னு பாக்கணுமா? பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. 6 எங்க இருக்கு? இங்க இருக்கு. பீல இருந்து 6க்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? பேக்வேர்ட்ல வரணும். கரெக்டா? பேக்வேர்ட்ல வரணும். இன்பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸ் என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல எடுக்கணுமா? இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது இங்க என்ன ஆகும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆகும். இங்க கிரேட்டர் தென் அப்படிங்கிறது இங்க லெஸ் தென் ஆகும். எனக்கு ரெண்டு சிம்பிள் டிஃபரெண்ட் ஃபேமிலிஸோட சிம்பிள்ஸ் வந்திருக்கு. சோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஜேல இருந்து 6க்கு பார்க்கணும். ஜே எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஜேல இருந்து நான் 6க்கு பாக்குறேன். அகைன் வந்து பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வரும்போது இன்பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸை மட்டும் பாருங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லயே 2 டிஃபரெண்ட் ஃபேமிலிஸோட சிம்பிள்ஸ் வந்துருது. சோ இது கன்ஃபார்மா ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு லெட்டர்ஸ் வந்து சேம் ஆகுது இல்லையா? மேலேயும் 6 இருக்கு, கீழேயும் 6 இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது ரெண்டும் சேமா இருக்கு. ஒரு மேபி சொல்றேன், பி ஈக்குவல் டு ஜேவான்னு செக் பண்ணுங்க. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எய்தரா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பி ஈக்குவல் டு ஜேங்கிறது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இருக்கா? சோ அப்போ இது எய்தரா கேஸ். ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். நமக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்துச்சு? ஒன்னே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது ஆன்சரா வந்துச்சு, இல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது ஆன்சரா வந்துச்சு. அத வந்து கன்க்ளூஷன்ல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம எய்தரா போட்டோம் இல்லையா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? ரெண்டு ஃபேமிலியோட சிம்பிள்ஸுமே பிட்வீன்ல வந்து அது ஃபால்ஸ் ஆயிருக்கு. சோ இப்படி வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எய்தரால எப்படி வரும்னா, ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் சேமா இருக்கும், இன்னொரு வேரியபிள் மத்த ரெண்டு வேரியபிள் வந்து ஈக்குவலா இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா இது எய்தரான்னு எப்படி போடுவாங்க அப்படின்னா, பிட்வீன்ல பாத்தீங்க அப்படின்னா 3 சிம்பிள்ஸ் வரணும். இப்போ நான் ஜே ஈக்குவல் டு பியா, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஜேவை வந்து பியா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? p ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? p greater than r. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனா? இப்போ இந்த ரெண்டாவது கன்க்ளூஷனை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்? p less than r அப்படின்னு எழுதலாம். p equal to r அப்படின்னு எழுதலாமா? இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸோட சிம்பிள்ஸ் வந்து ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆச்சு. ஆனா ஒரு வேரியபிள் சேமா இருந்ததுனால ரெண்டாவது வேரியபிள் ரெண்டும் ஈக்குவலா நம்ம பார்த்தோம். அதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 சிம்பிள்ஸும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ரெண்டு சிம்பிள்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியும் மூணாவதா ஒரு சிம்பிள்ஸை சேர்த்தும் உங்களுக்கு ரெண்டு கன்க்ளூஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது எழுதுறாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல கிரேட்டர் தன் வந்துருச்சு, லெஸ் தன் வந்துருச்சு, ஈக்குவலும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு எய்தரார் கேஸ். இது எய்தரார் டைப் 2. ஓகேங்களா? இது வந்து பிஓ பிரிலிம்ஸ்ல இல்ல மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு வரலாம். ஈவன் கிளர்க் லெவல்லையுமே வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்றாங்க? L greater than W. இது ஒரு கன்க்ளூஷனு. V less than or equal to W. இது ஒரு கன்க்ளூஷனு. எனக்கு கன்க்ளூஷனை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது? இங்கேயும் W இருக்கு, இங்கேயும் W இருக்கு. மேபி இது எய்தராரா வரலாம். அப்போ L-ம் V-யும் ஈக்குவலா இருக்கான்னு நான் செக் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ L-ம் V-யும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இருக்கா? சோ அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகுது? ஈக்குவலாவும் இருக்கு. அப்போ இதுல வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? இப்ப நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்ல இருந்துதான் டபிள்யூக்கு போகணும். எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஃபார்வர்ட்ல போகுது அப்படின்னா ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் இதெல்லாம் தான். இதுல ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. சோ இப்ப இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க. இங்க V இருக்கு, இங்க W இருக்கு. இப்ப நான் V ல இருந்து W க்கு போகணும். இன்பிட்வீன்ல ரெண்டு ஃபேமிலியோட சிம்பிள்ஸும் வந்துருச்சு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ எதிரார் படி பார்த்தோம்னா ரெண்டுல ஒரு வேரியபிள் ரெண்டு கன்க்ளூஷனே சேமா இருக்கு. ரெண்டாவது வேரியபிள் ஈக்குவலா இருக்கான்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்றோம். ரெண்டாவது வேரியபிளும் ஸ்டேட்மெண்ட்ல ஈக்குவலா இருக்கு. ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ எதிரார் தேவையான எல்லா கண்டிஷனும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு எல்ல வியா மாத்துங்க, இல்ல விய எல்லாம் மாத்துங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த விய வந்து எல்லாம் மாத்திக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே. சோ L less than or equal to W இந்த கன்க்ளூஷனை இப்படி ஆல்டர் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க L greater than W அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். இந்த ரெண்டாவது கன்க்ளூஷனை L less than W, L equal to W ன்னு நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த கன்க்ளூஷனை நான் என்ன பண்ணிருக்கேன்? பிரிச்சிருக்கேன். சோ எனக்கு இன்பிட்வீன்ல கிரேட்டர் than, லெஸ் than, equal to சொல்லி மூணு சிம்பிளும் வந்துருச்சு. அப்போ எனக்கு இது என்னதான்? எய்தர் 1 or 2 ட்ரூ தான். ஓகேவா? சாரி, எய்தர் 1 or 2 ட்ரூ. ஓகே தானே? கிளியர் ஆயிடுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் சம்ஸ் பாருங்க, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? P greater than என்னன்னு சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் P greater than என்னன்னு சொல்றாங்க. ரெண்டாவது கன்க்ளூஷன்ல Q less than or equal to S ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு கன்க்ளூஷனை நம்ம செக் பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல. 4 வேரியபிளுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இதுல இங்க இருக்க இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் ரெண்டு வேரியபிள் ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணிக்கலாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி. சோ இப்ப நான் Pக்கு ஏதாவது ஈக்குவல் வேரியபிள் இருக்கான்னு பாக்குறேன். இங்க P இருக்கு. Pக்கு ஈக்குவல் வேரியபிள் என்ன? Q இருக்கு. சோ அப்போ Pயும் Qவும் ஈக்குவல்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல Q வந்தாலும் ஓகே தான், இந்த இடத்துல P வந்தாலும் ஓகே தான். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த N-ம் S-ம் இருக்கு. சோ இதுவுமே ஈக்குவலா தான் இருக்கு. மேபி மேல N வரலாம், S வரலாம், இல்ல கீழே N வரலாம். ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு கிவன் வேரியபிள்ல ஈக்குவலாவும் இருக்கு. அடுத்து இப்ப இந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம செக் பண்ணணும். ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? P ல இருந்து N-க்கு போறேன். P ல இருந்து N-க்கு போறேன் அப்படின்னா எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல போகுது. ஓகேவா? ஃபார்வர்ட்ல போகுது அப்படின்னா பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸ் பாருங்க, ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தென் இருக்கு, இங்க என்ன ஆயிருது? லெஸ் தென் இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் என்ன ஆயிடும்? ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, Q ல இருந்து நம்ம S-க்கு போகணும். இதுவே எப்படிதான் போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுது. அப்போ இன் பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸை பாருங்க, இங்க கிரேட்டர் தென் இருக்கு, இங்க லெஸ் தென் இருக்கு. சேம் ஃபேமிலிஸ் பிட்வீன்ல வந்துட்டாங்க.
சோ இந்த கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் தான். சோ ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒண்ணு என்ன பண்ணணும், பியோட வேல்யூவை கியூவா மாத்தணும், இல்லனா கியூவோட வேல்யூவை பியா மாத்தணும். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க கியூவோட வேல்யூவை பியா மாத்திக்கலாம். ஓகேவா, கியூவோட வேல்யூவை நான் பியா மாத்துறேன், லெஸ் than or equal to. அதே மாதிரி என்னும் எஸ் சேம் தானே, என்னோட எஸ்ஸோட வேல்யூவை நான் என்னா மாத்திக்கிறேன். இந்த அப்படி இப்படி மாத்தி எழுதிருக்கேன், ஏன்னா மீனிங் மாறாது. பி ஈக்குவல் டு கியூ, என் ஈக்குவல் டு எஸ். ஓகேவா, இப்போ எனக்கு நான் மாத்தி எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல பி கிரேட்டர் than n, கன்க்ளூஷன் ஃபால்ஸ். பி லெஸ் than or equal to n சால்வ் பண்றப்போ கன்க்ளூஷன் ஃபால்ஸ், ட்ரூ ஆகல. ஆனா பிட்வீன்ல என்ன ஆகுது, ரெண்டு வேரியபிள் சேமா இருக்கு. பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் வந்து மூணு சிம்பிள்ஸ் இருக்கு. கிரேட்டர் than இருக்கு, லெஸ் than இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு. இதை பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், லெஸ் thanம் ஈக்குவல் டு வரும். அப்ப எனக்கு மூணு சிம்பிள்ஸும் பிட்வீன்ல வருது. அப்போ எனக்கு இது என்னதான், எய்தர் 1 or 2 ட்ரூ தான். ஓகேவா, புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, Q greater than E சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க, D greater than or equal to Q ன்னு சொல்றாங்க. எனக்கு கன்க்ளூஷன் பார்க்கும்போது என்ன தெரியுது, ரெண்டு இடத்துல Q இருக்கு. ஸோ இது மேபி எதிராக வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். டியும் இயும் ஈக்குவலா இருக்கா ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் ஒன்று செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணும்போது எனக்கு டியும் இயும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ இது 99% வந்து எதிராக வர சான்ஸ் இருக்கு. ஆனா மேபி ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒன்லி ஒன் ட்ரூ ஆயிடுமா, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு கன்க்ளூஷன் ஃபால்ஸ் தான் நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். எதிரால ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பா ஃபால்ஸா இருக்கணும். ஓகேவா, அப்படி பாக்குறப்போ இங்க Q இருக்கு, இங்க E இருக்கு. Qல இருந்து நான் Eக்கு வருவேன். அப்ப என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் ஆப்போசிட்ல எடுக்கணும். பிட்வீன்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லெஸ் than or equal to இருக்கு, கிரேட்டர் than இருக்கு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்க்கான சிம்பிள்ஸ் வந்து பிட்வீன்ல வந்துருச்சு. அப்போ ஆப்வியஸா இந்த கன்க்ளூஷன் எனக்கு என்னதான் ஆக போகுதுன்னா ஃபால்ஸ் தான் ஆக போகுது. ஓகேவா, அடுத்து பாருங்க, டில இருந்து நம்ம கியூக்கு போகணுமா, எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுது. ஃபார்வர்ட்ல போகும்போது பிட்வீன் சிம்பிள்ஸ் மட்டும் பாருங்க. இங்க லெஸ் than or equal to இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, கிரேட்டர் than இருக்கு. டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்த கன்க்ளூஷனும் நமக்கு ஃபால்ஸ் தான். ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ அதே மாதிரி ரெண்டு கன்க்ளூஷன்ல ஒரு வேரியபிள் வந்து காமனா இருக்கு, மத்த இன்னொரு வேரியபிள் வந்து ரெண்டு ஈக்குவல்ல இருக்கு. அப்போ நமக்கு இது எதிரால வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கியூ அப்படியே வச்சுக்கோங்க. டியும் இயும் ஈக்குவல்ல இருக்கா, இப்ப ஏதாவது ஒண்ண வந்து நம்ம டியா மாத்தலாமா. இப்போ நான் ஒண்ணு இங்க டியா மாத்தணும், இல்ல இங்க ஈயா மாத்தணும். நான் என்ன பண்றேன், இங்க இ போட்டுக்கிறேன். ஓகேவா, இ கிரேட்டர் than or equal to Qன்னு போட்டுக்கிறேன். இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே இப்போ இந்த இதை பிரிச்சு எழுதுனா எப்படி எழுதுவோம், இ கிரேட்டர் than Qன்னு எழுதுவோம், இ ஈக்குவல் டு Qன்னு எழுதுவோமா. இப்போ இந்த கன்க்ளூஷனை எழுதணும்னா அப்படின்னா என்ன வரும், Q greater than E அப்படிங்கிறது E less than Qவா, இது ஓகே தானே, இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த Q greater than E நான் E less than Qன்னு எழுதியிருக்கேன். அப்போ E less than Qன்னு வரும். இப்போ இன்பிட்வீன் என்ன ஆயிடுச்சு, மூணு சிம்பிளும் வந்துருச்சு. ஓகேவா, ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் ஒரு லெட்டர் வந்து சேமா இருக்கு, ரிமைனிங் லெட்டர் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த இன்பிட்வீன்ல கன்க்ளூஷன்ல வந்து உங்களுக்கு மூணு சிம்பிள்ஸ் வரணும், கிரேட்டர் than லெஸ் than ஈக்குவல் டு மூணுமே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது எய்தர். ஸோ அந்த கண்டிஷனை இந்த கொஸ்டின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் 1 or 2 ட்ரூ. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணிருக்காங்க, n greater than or equal to m, m greater than n. இப்போ m n என்ன இருக்கு, ரெண்டு லெட்டரும் சேமா இருக்கா. சோ அப்போ இது 99% எதிரா தான். ஆனா நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறோம் ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ n எங்க இருக்கு, இங்க இருக்கா, m எங்க இருக்கு, இங்க இருக்கா. ஃபர்ஸ்ட் n ல இருந்தானே m க்கு போவோம், n ல இருந்து m க்கு போங்க, ஃபார்வர்ட்ல தான் போகுதா. பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க, இது மூணுமே ஒரே ஃபேமிலியா, greater than equal to equal to greater than, இது மூணு ஒரே ஃபேமிலி. ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருது, லெஸ் than வந்துருது. அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆயிடுமா. அகைன் வந்து m ல இருந்து n க்கு வரணுமா, m ல இருந்து n க்கு வரணும் அப்படின்னா பேக்வேர்ட்ல வருதா, பேக்வேர்ட்ல வந்தா என்ன பண்ணணும், ஆப்போசிட் சிம்பிள்ஸ்ல எடுத்துக்கணுமா. ஆனா பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை மட்டும் பாருங்க, இங்க greater than equal to இருக்கு, இங்க greater than இருக்கு, இங்க என்ன ஆகுது, லெஸ் than இருக்கு.
சோ டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்துருச்சா, அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆயிடும், ஃபால்ஸ் ஆயிடுமா. சோ ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ரெண்டு லெட்டர்ஸும் சேமா இருக்கு, ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப பிட்வீன்ல என்ன பண்ணணும், மூணு சிம்பிள்ஸ் வரணும். அதாவது கிரேட்டர் தானே இருக்கணும், லெஸ் தானே இருக்கணும், ஈக்குவலும் இருக்கணும். இது மூணும் வரணும். இதுல ஒண்ணு கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்ட கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டுன்னு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா லெஸ் தன் ஈக்குவல்ட்டுன்னு பிரிச்சு கொடுத்துருக்கலாம். ஓகேவா. இப்போ இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தனையும் ஈக்குவலிங் தான் கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டா கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க கிரேட்டர் தன் சிம்பிள் தானே மேம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது நெய்தர் கிடையாது. இங்க என்ன பண்றீங்க, எண்ணுக்கும் எம்முக்கும் பாக்குறீங்க, எண்ல இருந்துதான் இங்க எம்முக்கு போறீங்க அப்படின்னா என் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எம். ஆனா இங்க என்ன ஆகுது, எம்ல இருந்து என் போகுது. சோ அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும், எண்ல இருந்து எம்மா மாத்தணும். அப்போ என் லெஸ் தென் எம்னு வருமா, அப்போ என் லெஸ் தென் எம்மா. இப்ப இதை பிரிச்சா என்ன ஆகும், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு லெஸ் தென், மூணு சிம்பிள் வந்துருச்சா. சோ அப்போ என்ன ஆகுது இது அப்படின்னா எய்தரார்ல இருக்கு. ஓகேவா. அப்போ எய்தர் 1 or 2 ட்ரூ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது, டூ டிஃபரெண்ட் பிளேசஸ், டூ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் வந்துட்டோம். ஓகேவா. இப்போ இதுல எப்படி எய்தரார் பாக்குறது, இப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இதுவே டூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல எப்படி எய்தரார் பாக்குறதுன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. இப்போ நம்ம அதையும் கிளாரிஃபை பண்ண போறோம். ஓகேவா. இப்போ ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல காமன் ரெண்டு டிஃபரெண்ட் பிளேஸ்க்கு ஒருத்தர் ஹெல்ப்பரா வருவாருன்னு படிச்சோமா. அப்போ இதுல காமன் பர்சன் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா. காமன் எக்ஸ் கிடையாது, டபிள்யூ கிடையாது, எல்லும் கிடையாது, ஏவும் கிடையாது, யாரு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் ஜி தான் காமன் பர்சன். ஓகேவா. இவங்க தான் ஹெல்ப்பரு. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல n லெஸ் தென் ஏ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு n கொடுத்துருக்காங்க. காமன் பர்சன் கண்டுபிடிச்சிட்டோம். கன்க்ளூஷன்ல பாருங்க ரெண்டு வேரியபிளும் சேமா வருது. அப்ப இது என்னது, எதிரால வரதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ இருந்தாலும் ஒன்ஸ் ரெண்டு கன்க்ளூஷன்ல இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து சிங்கிளா லெஸ் தனும் ஈக்குவல் டு இல்ல கிரேட்டர் தனும் ஈக்குவல் டு இந்த மாதிரி மட்டும் ரெண்டு கன்க்ளூஷன் சொல்றேன். ஏதாவது ஒண்ணுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அங்க கண்டிப்பா ஒரு டெஃபினட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. இல்ல அப்படின்னா ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா. நம்ம இப்ப செக் பண்ணலாமா, என்ல இருந்து ஏக்கு போகணுமா, n எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், nல இருந்து ஏக்கு போகணும்னா nல இருந்து ஃபர்ஸ்ட் ஜிக்கு போகணுமா. இப்போ இது ஃபார்வர்ட்ல போறதுனால ஈக்குவல்ட்டுக்கும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுக்கும் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு தான் கொடுப்போம். இப்போ அகைன் என்ன பண்ணுது, ஜில இருந்து ஏக்கு வருது. சோ அப்ப அது எப்படி வருது, பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா கிவன் ஆப்போசிட்டா எடுக்கணும். அப்ப அங்க கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டு இருக்கு, இதுனா லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டு எடுக்கணும். இப்ப லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இதுதான் ஷுவரா ஆன்சர்ல வரணும். நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த ஆன்சர் நம்ம கன்க்ளூஷன்ல இல்ல. கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, இதே அத ஒண்ணு லெஸ் தன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கன்க்ளூஷன்ல ஈக்குவல்ட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இப்படி கொடுத்தாங்க அப்படின்னாலும் அது என்னது, எய்தரார். இது டைப் 1 இல்லையா. ரெண்டு வேரியபிள் சேமா இருந்து ஒரு எக்ஸாக்ட் இப்போ லெஸ் நார் ஈக்குவல் டு அப்படின்னு எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு கிடைச்சி சால்வ் பண்ணும்போது அந்த ஆன்சரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் டைப் 1. ஓகேவா. அப்போ இது எதிர் 1 or 2 ட்ரூ. ஓகேவா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ரெண்டு பிளேஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னால அது காமனா ஒரு வேரியபிள் வந்து காமன் வேரியபிளா ஹெல்ப்பரா உள்ள வருவாங்க. அது யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ பாத்தீங்கன்னா கிடையாது, பி கிடையாது, ஆனா Z இருக்கு, இங்கேயும் Z இருக்கு, இங்கேயும் Z இருக்கு இல்லையா. இவங்கதான் இங்க ஹெல்ப்பர் காமன் வேரியபிள். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கன்க்ளூஷன்ல S கிரேட்டர் than K, கன்க்ளூஷன்ல K ஈக்குவல் டு S. சோ என்ன பண்ணுது, இங்க வேரியபிள்ஸ் ரெண்டும் சேமா வருது. இங்க கிரேட்டர் than இருக்கு, இங்க ஈக்குவல் இருக்கு. அப்போ மேபி நமக்கு ஆன்சர் கிரேட்டர் than ஈக்குவல் டு வரணும் கண்டிப்பா. இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது என்னது, எய்தரார் தான். ஓகேவா. செக் பண்ணலாமா. இப்போ எஸ்ல இருந்து கேக்கு போகணுமா, எஸ்ல இருந்து கேக்கு போகணும்னா எஸ் இங்க இருக்கு, கே இங்க இருக்கு. ஓகேவா. எஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜிக்கு போகணுமா, ஜட்டுக்கு போகணுமா, எஸ்ல இருந்து ஜட்டுக்கு போகணும்னா பிட்வீன்ல என்னென்ன இருக்கு, கிரேட்டர் than ஈக்குவல் டு கிரேட்டர் than ஈக்குவல் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆன்சர், இந்த இடத்துல கிரேட்டர் than ஈக்குவல் ஆன்சர். இப்போ நான் இந்த ஜட்டை ரீச் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து என்ன பண்ணணும், கேக்கு போகணும். இது எப்படிதான் போகுது, ஃபார்வர்ட்ல தான் போகுது. அப்போ இங்க ஒரு கிரேட்டர் than ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருச்சு, கிரேட்டர் than ஈக்குவல் டு தான் ஆன்சர்னு கிடைச்சிருச்சு. கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆன்சர்னு கிடைக்குது, வேரியபிள் சேமா இருக்கு. அந்த இந்த கிரேட்டர் than ஈக்குவல் டு என்ன பண்றாங்க, கன்க்ளூஷன்ல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எய்தர் 1 or 2 ட்ரூ, டைப் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க.
இதுல காமனா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வி இருக்காங்க. ஓகேவா? இந்த வி தான் வந்து இதுல மிடில் மேனு, ஐ மீன் ஹெல்ப்பரு. ஓகேவா? இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பர்சன் போறாங்கன்னா வியோட ஹெல்ப்போட தான் போவாங்க. இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கே கிரேட்டர் தன் ஆர். ரெண்டாவது கன்க்ளூஷன்ல ஆர் ஈக்குவல். அப்போ இது என்ன பண்றது? அடுத்து என்ன பண்ணுங்க? வேரியபிள பாக்கணுமா? வேரியபிள பாக்குறோம் அப்படின்னா கேஆர் ரெண்டுமே வந்து 2 வேரியபிள் தான் 2 கன்க்ளூஷன்லயுமே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இது எதிராக இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன ஆகுது? இங்க மேல கிரேட்டர் தன் இருக்கு, இங்க ஈக்குவல்னு இருக்கு. நமக்கு என்ன ஆன்சர் கண்டிப்பா அங்க வரணும். கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுங்கிறது அங்க ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா இது கன்ஃபார்மா எதிராக தான். அப்போ இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் ஆன்சரா வருதா நம்ம செக் பண்ணலாமா? ஸோ இப்போ கேல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆருக்கு போக போறோம். இப்ப கே எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கேல இருந்து வீக்கு வரணுமா? எப்படி வருது? பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா கிவன் சிம்பிள் ஆப்போசிட்ல எடுத்துக்கணுமா? இப்போ இங்க ஈக்குவல்டுன்னு இருக்கா? அப்ப அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க இருக்க லெஸ் தான் ஈக்குவல் என்ன பண்ணணும்? பேக்வேர்ட்ல பாக்குறப்ப கிரேட்டர் தான் ஈக்குவல் எடுத்துக்கணுமா? அப்போ இப்ப நம்ம வி ரீச் பண்ணியாச்சு. வில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆருக்கு போகணுமா? அது எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல தான் போகுதா? அப்போ இங்க ஈக்குவல் தான் வருமா? இப்போ இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம்? அம்மா சிம்பிளான இந்த கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கொடுப்போமா? இப்போ இந்த கிரேட்டர் தன் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர்ல கிடைச்சிருக்கு. இததான் என்ன பண்றாங்க கன்க்ளூஷன்ல? ஒரு கன்க்ளூஷன்ல கிரேட்டர் தன்னும் இன்னொரு கன்க்ளூஷன்ல ஈக்குவல்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ அப்போ இது டைப் 1 எய்தர் ஆர். ஓகேவா? டைப் 1 எய்தர் 1 is 2 or 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஐ மீன் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அங்க ஒரு பர்சன் காமன் பர்சன் ஹெல்ப்பரா வருவாங்க. அது யாரும் கண்டுபிடிக்க? ஓ கிடையாது, இ கிடையாது, என்னும் கிடையாது. யாரு? ஏ. ஓகேவா? ஏ தான் காமன் பர்சன். சோ அப்ப கன்க்ளூஷனை பாருங்க. கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? W less than or equal to E. அடுத்து E less than W. என்ன ஆகிருக்கு? வேரியபிள்ஸ் சேமா இருக்கு. ஆனா பிட்வீன்ல என்ன சிம்பிள்ஸ் இருக்கு? W less than or equal to E. இங்க என்ன ஆகுது? இது அப்படியே திருப்பி போட்டு எழுதுனா W greater than E ன்னு வருமா? அப்போ இங்க greater than சிம்பிள் வந்துருச்சா? அப்போ எனக்கு 3 சிம்பிளுமே இருக்கா? அப்போ கன்ஃபார்மா எனக்கு 2 கன்க்ளூஷனுமே என்ன ஆக போகுது? ஃபால்ஸ் ஆக போகுது. 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் பிட்வீன்ல வந்து கன்க்ளூஷனை ஃபால்ஸ் பண்ண போறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ W இருக்கா? W ல இருந்து E க்கு ரீச் ஆகணும்னா W இங்க இருக்கு, E இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? W A கிட்ட போகணுமா? பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா கொடுத்துருக்க சிம்பிள் ஆப்போசிட்ல இருக்கணும். அப்போ ஈக்குவலுக்கு அப்படியே தான் வரும். இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுனா இங்க லெஸ் தான் ஈக்குவல் டு வரும். இப்போ நம்ம ஏ கிட்ட வந்தாச்சு. ஏக்குள்ள இருந்தா என்ன பண்ணணும்? ஈக்கு போகணும். இதுவுமே எப்படிதான் போகுது? பேக்வேர்ட்ல தான் போகுது. பேக்வேர்ட்ல போகுதுன்னா ஆப்போசிட்ல எடுக்கணும். ஈக்குவல் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க லெஸ் தானா இருக்கிறது இங்க என்ன ஆயிரும்? கிரேட்டர் தான் ஆயிரும். சோ நான் சொன்னேன் இல்லையா, 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்து கன்க்ளூஷன் என்ன பண்ணிட்டாங்க? ஃபால்ஸ் பண்ணிட்டாங்க. 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2 வேரியபிள் சேமா இருக்கு. சோ இது எதிரால என்ன பண்ணணும்? 3 சிம்பிள்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பாக்குறப்போ இது வந்து என்ன ஆகுது? லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படிங்கறத சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்க 2 சிம்பிள் நமக்கு கிடைச்சிருச்சு. மூணாவதா இங்க நமக்கு இந்த இ லெஸ் தென் டபிள்யூ நம்ம டபிள்யூ கிரேட்டர் தென் இன்னு நம்மளால மாத்தி எழுத முடியும். சோ அப்போ நமக்கு இங்க கிரேட்டர் தென் சிம்பிள் கிடைச்சிருது. சோ லெஸ் தென் கிடைச்சிருச்சு, ஈக்குவல் கிடைச்சிருச்சு, கிரேட்டர் தெனும் கிடைச்சிருச்சு. அப்போ இது என்னதான்? டைப் 2 எய்தராரு. ஓகேங்களா? செகண்ட் டைப். அப்போ இந்த எய்தரார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் என்ன பண்ணிருக்காங்க? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல காமன் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? காமன் பர்சன் யாருன்னு பார்த்தா தெரியுது. இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்ப இந்த ஏ தான் என்னது? காமன் பர்சன். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சி கொடுத்திருக்காங்க. ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 வேரியபிள் என்ன இருக்கு? சேமா இருக்கு. பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் பாருங்க. இங்க சி லெஸ் தன் ஆர் அப்படின்னா இங்க லெஸ் தன் சிம்பிள் வந்துருச்சா? இங்க ஆர் லெஸ் தன் சி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சி இருக்கா? இது இப்படியே திருப்பி போட்டு எழுதுனா என்ன ஆகும்? சி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஆர் வருமா? அப்போ இங்க என்ன ஆகுது? கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இருக்கா? அப்போ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு லெஸ் தன். 3 சிம்பிள்ஸும் இங்க கன்க்ளூஷன்ல இருக்கு. 2 வேரியபிள் சேமா இருக்கு, 3 சிம்பிள்ஸும் இருக்கு. ஆனா இப்போ 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது எதிரால வந்துரும். ஓகேவா? இப்போ சில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஆருக்கு போகணுமா? சி இங்க இருக்கு. சில இருந்து ஆருக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏவை போய் ரீச் பண்ணணுமா? அகைன் தான் ஏ மூலியமா நம்மளால ஆருக்கு போக முடியுமா? இப்போ இது ஃபார்வர்ட்ல தான் போகுதா? அப்போ இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம்? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்காங்க, லெஸ் தன் இருக்காங்க, ஈக்குவல் டு இருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா அது லெஸ் தன் சிம்பிள் இல்லையா?
சோ இதுதான் இப்போ இங்க கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, இப்போ ஏல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஆருக்கு பேக்வேர்ட்ல போறோமா, பேக்வேர்ட்ல போறப்போ கிவன் சிம்பிள் என்ன பண்ணணும், ஆப்போசிட் எடுக்கணுமா. அப்போ இங்க என்ன ஆகுது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் வருதா. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வரைக்கும் ஒரு ஃபேமிலி வந்தாங்களா, இப்போ செகண்டா ஒரு ஃபேமிலி உள்ள வந்து இந்த கன்க்ளூஷனை எனக்கு ஃபால்ஸ் பண்ணிட்டாங்களா. சோ இந்த இடத்துல ரெண்டு கன்க்ளூஷனுமே என்ன ஆகுது, சிக்கும் ஆர்க்கும் இன்பிட்வீன் ரிலேஷன் வந்து ரெண்டு ஆயிடுச்சா, ரெண்டும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஆனா கன்க்ளூஷன்ல ரெண்டு லெட்டரும் சேமாவும் இருக்கு கன்க்ளூஷன்ல. அண்ட் 3 சிம்பிள்ஸும் அங்க வந்திருக்கு கன்க்ளூஷன்ல. லெஸ் தானும் வந்திருக்கு, கிரேட்டர் தானும் வந்திருக்கு, ஈக்குவல் டு வந்திருக்கு. அப்ப இது என்னது, டைப் 2 எய்தரர். ஓகேவா, 2 எய்தரர் மாடல். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அங்க ஒரு ஹெல்பர் வருவாங்களா. இங்க யாரு ஹெல்பரு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் ஐ தான் வந்து ஹெல்பர் இல்லையா. சோ அடுத்து ரெண்டு கன்க்ளூஷனையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, இஸ் தட் லெஸ் தென் டி கொடுத்திருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இஸ் தட் கிரேட்டர் than ஈக்குவல் டு டி கொடுத்திருக்காங்களா. இப்போ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷன்லயுமே என்ன ஆகுது, வேரியபிள்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு. பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை பாக்குறேன், இங்க லெஸ் தென் இருக்கு, இங்க கிரேட்டர் than அண்ட் ஈக்குவல் டு சேர்த்து கிரேட்டர் than ஈக்குவல் டு கொடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இங்க 3 சிம்பிள்ஸும் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகணும், அடுத்த கண்டிஷன் இது எதிராக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகணும். ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணலாமா. இப்போ நான் ஜெட்ல இருந்து தான் என்ன பண்ணுவேன், டீக்கு போவேன். ஓகேவா, ஜெட்ல இருந்து தான் டீக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருந்தா செகண்ட் வேரியபிளுக்கு போகணும். இப்போ ஜெட்ல இருந்து டீக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. டி எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. இப்போ ஜெட்ல இருந்து நம்ம டீக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்ன பண்ணணும், ஐக்கு போகணும். அப்போ இது எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுதா. சோ அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஐய ரீச் பண்ணிட்டோம். ஐல இருந்து டீக்கு வரணும், என்ன பண்ணணும், பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வரணும் என்ன பண்ணணும், கொடுத்தது கிவன் சிம்பிள்ஸ் நம்ம ஆப்போசிட்ல எடுக்கணும். அப்ப இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இங்க என்ன ஆகும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆகும். ஈக்குவல் ஆப்போசிட் சிம்பிள் ஈக்குவல் டு தான். இப்போ எனக்கு ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்பிட்வீன்ல வந்துட்டாங்க. இசட்ல இருந்து நான் டி இசட் டி இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ரிலேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸா என்னோட ரெண்டு கன்க்ளூஷனுமே என்னதான் ஆக போகுது, ஃபால்ஸ் தான் ஆக போகுது. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டு கன்க்ளூஷனோட வேரியபிள்ஸும் சேமா இருக்கு. அந்த இன்பிட்வீன்ல 3 சிம்பிள்ஸும் வந்திருக்கு. லெஸ் தானும் வந்திருக்கு, கிரேட்டர் தானும் வந்திருக்கு, ஈக்குவல் டு வந்திருக்கு. அப்ப இது டைப் 2 எய்தரர். ஓகேவா, இது டைப் 2 எய்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரிதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல காமன் பர்சன் யாருன்னு பார்த்தா இங்க டி, இங்கேயும் டி. சோ அப்ப இந்த டி தான் யாரு, ஹெல்பரு. ஓகேவா, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எல் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஒய், பி லெஸ் தென் ஜி. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்ல இருந்து ஒய்க்கு போகணுமா. எல் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஒய் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ எல்ல இருந்து நம்ம ஒய்க்கு போகணும்னா டியோட ஹெல்ப்போட தான் போக முடியுமா. சோ எல்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிக்கு போங்க. போனா என்ன ஆகும், ஃபார்வர்ட்ல போகுதா. ஃபார்வர்ட்ல போகுதுன்னா இருக்கிற சிம்பிள் நம்ம அப்படியே எடுத்துப்போமா. அடுத்து டில இருந்து ஒய்க்கு போகணுமா என்ன பண்ணணும், அதுவும் ஃபார்வர்ட்ல தான் போகுதா. சோ அப்ப கொடுத்துருக்க சிம்பிள் அப்படியே எடுத்துக்கலாமா. அப்ப இன்பிட்வீன்ல எனக்கு என்ன ஆயிருது, ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துடுறாங்களா. சோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுதா. சோ அடுத்து என்ன பண்ணுங்க, அதே மாதிரி வில இருந்து ஜிக்கு போகணுமா. இப்ப வில இருந்து ஜிக்கு போகணும் அப்படின்னா வி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. டியோட ஹெல்ப்போட தான் நம்மளால போக முடியும். வில இருந்து டிக்கு போகணும்னா ஃபார்வர்ட்ல தான் போகுது. அப்ப இருக்கிற சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. டில இருந்து ஜிக்கு போகணும் அப்படின்னாலும் ஃபார்வர்ட் தான். இருக்கிற சிம்பிள் அப்படியே எடுத்துக்கோங்க. ரெண்டு ஃபேமிலிஸும் உள்ள வந்திருக்காங்க. இந்த கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகுது. உடனே நான் எய்தர் போடணுமா, கிடையாது. ஏன்னா இங்க 4 வேரியபிளுமே மாறிதான் வந்திருக்கு. சோ அதனால இப்படி ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே வரும். ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எய்தர் போறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து ஈக்குவலா இருக்கா ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்ப எல்ல பாக்கலாம். எல்லுக்கும் ஈக்குவல் ஏதாவது வேரியபிள் இருக்கா, அதாவது எல்லோட ஒண்ணு இந்த வி ஈக்குவல்ல இருக்கலாம், இல்ல ஜி ஈக்குவல்ல இருக்கலாம். என்ன இருக்குன்னு பாப்போமா. இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல எல்லுக்கு பதிலா என்ன பண்ணலாம், வி போடலாம். சோ நான் எல்லுக்கு பதிலா வி போட்டா ரெண்டு கன்க்ளூஷன்ல உள்ள ஒரு வேரியபிள் காமனா வருதா. சோ அப்போ அது எதிராக வரதுக்கு சான்சஸ் இருக்கா, இருந்தாலும் செகண்ட் வேரியபிளையும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ ஒய்க்கு பதிலா ஜி போட முடியுமான்னு பாருங்க, அதுவும் காமன் வேரியபிள்ல தான் இருக்கு, ஈக்குவல்ல தான் இருக்கு. அப்போ நான் ஒய்க்கு பதிலா என்ன போடலாம், ஜியும் போடலாம். சோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த v லெஸ் தென் ஜி அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும், எல் லெஸ் தென் ஒய்யா மாறுமா.
சோ இப்போ கன்க்ளூஷன் 1 and 2 பாருங்க. எல் கிரேட்டர் than or equal to y அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். எல் லெஸ் தென் ஒய் அப்படிங்கிறது செகண்ட் கன்க்ளூஷன். வேரியபிள்ஸ் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. பிட்வீன்ல எனக்கு 3 சிம்பிள்ஸும் வந்துருச்சு. இத கிரேட்டர் than ஈக்குவல் டு பிரிச்சுக்கலாம். இத லெஸ் தென் சிம்பிள். சோ இந்த 3 சிம்பிளுமே எனக்கு வந்துருச்சு. ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது டைப் 2 எய்தரார் இல்லையா? சோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? எய்தரார் ஆன்சர்ல வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவாப்பா? 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மென்ட்னா 2 காமன் பர்சன், 2 ஹெல்ப்பர் இருப்பாங்க இல்லையா? சோ அப்போ இதுல யார் யார் ஹெல்ப்பர்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. பாருங்க இருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு W வந்து இங்க ஹெல்ப்பரா வராங்க. ஓகேவா? அடுத்து வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹெல்ப்பர் இருக்காங்கன்னு பாருங்க. இருக்காங்க. யாரு? ஜே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு பிளேஸையும் கம்பேர் பண்ணும்போது ஜே இருக்காங்க. இந்த ரெண்டு பிளேஸையும் கம்பேர் பண்ணும்போது W இருக்காங்க. இப்போ நம்ம W அண்ட் ஜே இவங்க தான் வந்து ஹெல்ப்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க ரெண்டு பேரோட ஹெல்ப்பரோட மீட் பண்ணுவாங்க. ஒருத்தரோட ஹெல்ப்பரோட பண்ணலாம், இல்ல ரெண்டு பேரோட ஹெல்ப்புமே தேவைப்படலாம். பார்க்கலாமா? கன்க்ளூஷன் பாருங்க. Q கிரேட்டர் than O or less than Jவா? சரி, less than or equal to Jவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல Qல இருந்து நம்ம Oக்கு போவோமா? Qல இருந்து Oக்கு போகணும்னா Q இங்க இருக்கு, O இங்க இருக்கா? சோ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல காமனா யார் இருக்கா? W இருக்காங்க. அப்ப W ஓட ஹெல்ப்போடயே Q ஆல O போய் மீட் பண்ண முடியும். அப்போ Qல இருந்து ஃபர்ஸ்ட் W க்கு போகணும் அப்படின்னா எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல போகுது. அப்ப கிவன் சிம்பிள்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா Qல இருந்து W க்கு போகும்போதே நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுறாங்க? ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. சோ இங்கவே ஆப்வியஸா இந்த கன்க்ளூஷனை ஃபால்ஸ் ஆயிடுது. ஓகேவா? ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட். இப்போ செகண்ட் பாருங்க. இங்க ஆர் இருக்கு. ஆர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜேவை போய் மீட் பண்ணணும். ஆர்ல இருந்து ஜேவை போய் நம்ம மீட் பண்ணணும். ஜே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்போ ஆர் இங்க இருக்கு, இப்போ ஜே இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில காமனா யாராவது ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா இங்கேயே வந்து மூவ் பண்ணிக்க முடியும். யாராவது இருக்காங்கன்னு பாருங்க. இருக்காங்க. W இருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து டபிள்யூக்கு போயிட்டு டபிள்யூல இருந்து நான் ஜேக்கு போனா, ஆனா இன்பிட்டிவ்ல என்ன ஆயிருது? கிரேட்டர் than லெஸ் than. இது ஃபார்வர்ட்ல போறப்போ அப்படியே எடுத்துப்போம். கிரேட்டர் than லெஸ் than ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. சோ இந்த கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுது. ஓகே மேம், ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அது நெய்தர் நார் தானே? இல்ல, எதுக்கும் என்ன பண்ணணும்? எய்தரா செக் பண்ணணும். எய்தரா செக் பண்ணா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வேரியபிள் அங்க ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கன்க்ளூஷன்ல 4 வேரியபிளும் மாறி இருக்கு அப்படின்னா ஏதாவது ரெண்டு வேரியபிள் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இருக்க ஒரு வேரியபிளும் செகண்ட் கன்க்ளூஷன்ல இருக்க இன்னொரு வேரியபிளும் கண்டிப்பா பேரா ஈக்குவலா இருக்கும். இப்போ Qக்கு ஏதாவது ஈக்குவல் வேரியபிள் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. என்னப்பா இருக்கு? Qக்கு என்ன ஈக்குவலா கொடுத்துருக்காங்க? R கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? R போட்டுப்பேன். Qவும் Rவும் ஈக்குவல் தான் இல்லையா? அடுத்து O பாருங்க. Oக்கு ஏதாவது ஈக்குவல் வேரியபிள் இருக்கா? அதுவும் இருக்கு. என்ன இருக்கு? J இருக்கு. இப்போ Oக்கு பதிலா என்ன பண்ணலாம்? Jவும் போடலாம். சோ மீனிங் மாறாது. ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? R கிரேட்டர் than J ஆகுதா? இந்த கன்க்ளூஷனை இப்படி எழுதினாலும் அது தவறு கிடையாது. ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? R லெஸ் than or equal to Jன்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ ரெண்டு கன்க்ளூஷனும் எனக்கு ஃபால்ஸ்ல இருக்கு. ரெண்டு கன்க்ளூஷனோட வேரியபிள்ஸ் எனக்கு சேமா இருக்கு. சோ பிட்வீன்ல எனக்கு 3 சிம்பிள்ஸும் வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. இங்க கிரேட்டர் than இருக்கு, இங்க லெஸ் than இருக்கு, இங்க ஈக்குவல் இருக்கு. சோ இது 3 சிம்பிள்ஸும் பிட்வீன்ல வந்துருச்சு. அப்போ எனக்கு என்னப்பா ஆன்சர்? இது டைப் 2 எய்தராரு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? அகைன் 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டு ஹெல்ப்பர் உள்ள இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஹெல்ப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? சோ ரெண்டு ஹெல்ப்பர் யாருன்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா இங்க யார் இருக்கா? B இருக்காங்க இல்லையா? சோ அவங்க ஒரு காமன் ஹெல்ப்பர். ரெண்டாவது ஹெல்ப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ இங்க பாருங்க. Q இங்க இருக்காங்க, Q இங்க இருக்காங்க. சோ ரெண்டு ஹெல்ப்பர், ஒரு B இன்னொருத்தங்க Q. இவங்க தான் வந்து ஹெல்ப்பர். கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் A கிரேட்டர் than E, செகண்ட் கன்க்ளூஷன் A ஈக்குவல் டு E இல்லையா? சோ ரெண்டு கன்க்ளூஷனுமே வேரியபிள் சேம் ஆகுது. இங்க கிரேட்டர் than இருக்கு, இங்க ஈக்குவலிட்டி இருக்கு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா நமக்கு எய்தர் வரணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ல கன்ஃபார்மா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கணும். கன்ஃபார்மா இது கிடைச்சதுன்னா இது எய்தர் கரெக்ட். செக் பண்ணலாமா? as usual நம்ம ஏல இருந்து தானே ஈக்கு போவோம். ஏல இருந்து ஈக்கு போகணும் அப்படின்னா ஏ எங்க இருக்கு?
இங்க இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டுலயுமே காமனா யார் இருக்கா? இங்க பி இருக்காங்க, இங்க கியூ இருக்காங்க. சோ காமன் பர்சன் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் பியும் கியூவும் மீட் பண்ணிக்கணும் இல்லையா? பியும் கியூவும் மீட் பண்ணிக்கிட்டு தான் ஏவும் ஈயையும் மீட் பண்ண வைப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பியும் கியூ மீட் பண்ணணும் அப்படின்னா இங்க மட்டும்தான் பாசிபிள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஏல இருந்து பிக்கு போகணும். ஓகேவா? ஏல இருந்து என்ன பண்ணணும், பிக்கு போகணும். போலாமா? ஏல இருந்து பிக்கு போகணும். பில இருந்து தான் கியூ வந்து என்ன பண்ணுவாங்க, ஈக்கு கூட்டிட்டு போவாங்க. ஓகேவா? இப்போ ஏ இங்க இருக்கு. ஏல இருந்து பிக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆகுது, ஃபார்வர்ட்ல போகுது. சோ அப்படியே அந்த சிம்பிள் எடுத்துக்கோங்க. அகைன் பில இருந்து நம்ம கியூக்கு போறோம், அதுவும் ஃபார்வர்ட்ல தான் போகுது. இருக்கிற சிம்பிள்ஸ் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கியூ கிட்ட வந்துட்டோம். கியூல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இ கிட்ட போகணுமா? இது ஃபார்வர்ட் பேக்வர்ட் எப்படி போனாலும் ஓகே தான், ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிள் பேக்வர்ட்ல போனா என்ன ஆகும், ஆப்போசிட்ல மாறினாலும் ஈக்குவல் தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரே ஃபேமிலியை சேர்ந்த அம்மாவும் சைல்டும் இருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும். அப்போ இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா இந்த ஆன்சர் கிடைக்குது, எக்ஸாக்டா ஆன்சர் கிடைக்குது. அப்ப இது எய்தரா இருக்கணும்னா இதை என்னோட கன்க்ளூஷன்ல என்ன பண்ணணும், ஒரு இடத்துல கிரேட்டர் தான் இன்னொரு இடத்துல ஈக்குவல் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்கணும். வேரியபிள்ஸ் சேமா இருக்கணும். அதாவது ஏ இ அப்படிங்கிற வேரியபிள்ஸ் ரெண்டு கன்க்ளூஷன்லயும் சேமா இருக்கணும். இருக்கான்னு பாக்கலாமா? வேரியபிள்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு. இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல் அப்படிங்கறத கிரேட்டர் தான் ஈக்குவல்னு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிரேட்டர் தான் ஈக்குவல் தான் கன்ஃபார்மாவும் தெரியும். ஸோ அப்ப இது டைப் 1 எய்தரார். ஓகேவா? என்னது? டைப் 1 எய்தரார். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 3 கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கன்க்ளூஷன் வச்சு பார்த்தோமா? இப்போ 3 கன்க்ளூஷன்ல எய்தரார் வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த 3 கன்க்ளூஷன் கொடுத்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். செகண்ட் அண்ட் தேர்ட் கன்க்ளூஷனை பாருங்களேன். ரெண்டுமே சேமா இருக்கா? பிட்வீன்ல என்ன இருக்கு, ஈக்குவலும் லெஸ் தான இருக்கு. அப்போ நமக்கு இது ரெண்டையும் சால்வ், கியூல இருந்து நம்ம ஜிக்கு போகும்போது கன்ஃபார்மா நமக்கு லெஸ் நார் ஈக்குவல் கிடைச்சிருச்சு ஆன்சர் அப்படின்னா இந்த 2ம் 3யும் எழுதுறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பத்தி 2 and 3 பத்தி ஜஸ்ட் உங்களுக்கு அதை பார்த்தாலே இது எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எம் கிரேட்டர் தென் எஃப்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எம் கிரேட்டர் தென் எஃப்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 2 ஹெல்ப்பர் இருப்பாங்க. அந்த 2 ஹெல்ப்பர் யாரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ இங்க ஆர் இருக்காங்க, இங்கேயும் ஆர் இருக்காங்க, இங்க எஸ் இருக்காங்க, இங்கேயும் எஸ் இருக்காங்க. ஸோ ஆரும் எஸ்ஸும் தான் ஹெல்ப்பரு. இப்போ எம் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. எஃப் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஸோ இப்போ எம்ல இருந்து நான் எஃப்க்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எம்ல இருந்து ஆருக்கு போகணும், ஆர்க்கு போகணும், எஸ்ல இருந்தா எஃப்க்கு போகணும். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எம்மும் எஃப்பும் மீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ எம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் ஆருக்கு போகணும் அப்படின்னா லெஸ் தென், ஏன்னா அது ஃபார்வர்டு அப்படியே எடுத்துக்கோங்க. அகைன் ஆர்ல இருந்து எஸ்க்கு போறேன், அதுவும் ஃபார்வர்டு தான். எஸ்ல இருந்து எஃப்க்கு போறப்ப என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல போகுது. பேக்வேர்ட்ல போகணும்னா ஆப்போசிட் சிம்பிள்ஸ் எடுக்கணும். அப்ப இங்க லெஸ் தான் ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன ஆகும், கிரேட்டர் தான் ஈக்குவல் தான் ஆகும். அப்ப இந்த கன்க்ளூஷன்ல 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வராங்க. அப்ப இந்த எம் கிரேட்டர் தென் எஃப் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கண்டிப்பா தப்பு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது, தப்பாயிடுது. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, Q ஈக்குவல் டு ஜி. தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, Q லெஸ் தென் ஜி. அதாவது 2 கன்க்ளூஷன்லயுமே நம்ம Qல இருந்து தான் ஜிக்கு போக போறோம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டாலே நம்ம இது எழுதாரா இல்லையான்னு செக் பண்ணி போடலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் இங்க ஆர் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு, இங்கே எஸ் இருக்கு, இங்கே எஸ் இருக்கு. Q எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஜி எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? சோ அப்போ இந்த ரெண்டுலயும் காமன் பர்சன் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாரு? எஸ் இருக்காங்க. அப்போ கியூல இருந்து எஸ்க்கு போயிட்டு எஸ்ல இருந்து ஜிக்கு ஈஸியா போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் கியூல இருந்து எஸ் பேக்வேர்ட்ல வரணுமா? பேக்வேர்ட்ல வரணும்னா கிவன் சிம்பிள் ஆப்போசிட்ல வரணுமா? இப்ப இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுங்கிறது எனக்கு என்ன ஆகும், லெஸ் தான் ஈக்குவல்ட்டுன்னு மாறும். இப்போ நான் எஸ் ரீச் பண்ணிட்டேன். எஸ்ல இருந்து நான் என்ன பண்ணணும், ஜிக்கு போகணும். அப்போ அதுவே என்னதான் ஆகுது, பேக்வேர்ட்ல தான் வருது. அப்ப இந்த 2 சிம்பிள்ஸும் ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிள் அப்படியே வரும். இந்த கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுங்கிறது இங்க லெஸ் தான் ஈக்குவல்ட்டா மாறும். அப்ப லெஸ் தான் ஈக்குவல்ட்டுக்கும் ஈக்குவல்ட்டுக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம், இந்த அம்மா சிம்பிளான லெஸ் தான் ஈக்குவல்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். இப்போ எக்ஸாக்டா எனக்கு கியூல இருந்து ஜிக்கு லெஸ் தான் ஈக்குவல்ட்டுங்கிறது தான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட கன்க்ளூஷன்ல இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து வேரியபிள்ஸ் மாறாம 2 வேரியபிளும் 2 கன்க்ளூஷன்லயும் சேமா இருக்குன்னா அது எழுதுறாரு.
அப்போ லெஸ் தென் இருக்கணும், ஈக்குவல் டு இருக்கணும், கியூல இருந்து ஜிக்கு போறப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ இந்த ரெண்டு கன்க்ளூஷன்லயும் கியூவும் இருக்கு, ஜியும் இருக்கு, ஈக்குவல் சிம்பிளும் இருக்கு, லெஸ் தென் சிம்பிளும் இருக்கு. அப்போ எய்தர் 2 or 3 ட்ரூ. ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு m greater than fங்கிறது ஃபால்ஸ் ஆகாம அது ட்ரூவா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் இ இருக்கு பாருங்க. எய்தர் கன்க்ளூஷன் 2 or 3 and 1 or 2 இருக்கு இல்லையா, அதுதான் கொடுக்கணும். ஆனா இங்க நமக்கு m greater than f அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எய்தர் 2 or 3 அப்படிங்கறத மட்டும் நம்ம ஆன்சரா கொடுத்தா போதும். அதுதான் கண்டிப்பா நம்ம ஆன்சரா கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, நம்பர்ஸ் வந்துருச்சு இல்லையா, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்திருப்போம். ஸோ ஈஸியா போடலாம். இப்போ இந்த நம்பர்ஸ்லயே பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் தேர்ட் கன்க்ளூஷனும் சேம் நம்பர்ஸ் வந்திருக்கு இல்லையா. என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல 20 லெஸ் தென் 6 வந்திருக்கு, தேர்ட் கன்க்ளூஷன்ல என்ன வந்திருக்கு 20 ஈக்குவல் டு 6 வந்திருக்கு. இப்போ ரெண்டு நம்பரும் சேமா இருக்கு, இங்க லெஸ் தென் இருக்கு, இங்க ஈக்குவல் டு இருக்கு. அப்ப இந்த 20ல இருந்து நான் 6க்கு போகும்போது என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும், கன்ஃபார்மா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது என்னோட ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா எய்தர் 1 or 3 இல்லையா. 2 வந்து கன்ஃபார்மா செக் பண்ணணும், அது ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 20 to 6 செக் பண்ணலாமா. இப்போ 20 இங்க இருக்கா, 20 இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு. நான் 20ல இருந்து 6க்கு ஃபார்வர்ட்ல தான் போறேன். பிட்வீன்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. இதுல நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அம்மாக்கு. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் என்னது, என்னுடைய எக்ஸாக்ட் ஆன்சர். இததான் கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்லயும் தேர்ட் கன்க்ளூஷன்லயும் என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு எய்தர் 1 or 3 ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே மட்டும் போட்டுற கூடாது, கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க, 19 கிரேட்டர் தென் 15 கொடுத்துருக்காங்களா. 19 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 15 எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப 19ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், 15க்கு வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம செகண்டா பார்க்கணும். அப்போ 19ல இருந்து 15க்கு வரப்போ என்ன ஆகுது, பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா இன்பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸ் என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். ஜஸ்ட் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வரைக்கும் சேம் ஃபேமிலி தான். ஆனா இங்க என்ன ஆயிருது, கிரேட்டர் தென் உள்ள வந்துருது. சோ அப்போ ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்கன்னா இந்த கன்க்ளூஷன் என்ன ஆயிடும், ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப கன்க்ளூஷன் 2 வந்து தப்பு தான். கன்க்ளூஷன் 1ம் 3யும் எய்தர் ஆர். அப்போ எய்தர் 1 or 3 மட்டும் ட்ரூ ஆகுது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. ஓகே கைஸ், இதோட செஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாம் ரேலியில இருக்கிற பேக்கேஜ்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோடான இந்த ஷிவ் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. இருக்கிற எல்லா பேக்கேஜ்லயும் உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் எக்ஸாம் வேலையோட டெலிகிராம் சேனல்ல இந்த பிபிடி ஷேர் ஆகும். நீங்க அங்க போய் எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே மாதிரி இன்னும் சம்ஸ் வேணும், நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் வேல்யூட வெப்சைட் இல்லைன்னா ஆப் ரெண்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதை சைன்இன் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்னென்ன வீடியோஸ்ல என்னென்ன டைப்லாம் பாக்குறோமோ அதோட மாடல்ல இருக்க ஃபர்ஸ்ட் செட் உங்களுக்கு ஃப்ரீயா தான் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்க ஃப்ரீயாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க சைன்இன் பண்ணி உள்ள போய் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ரேலியில 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா யூசர்ஸ்க்கு ப்ராக்டிஸ்க்காகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ மண்டே எஸ்பிஐ பிஓ பார்க்கணும் அப்படின்னா டியூஸ்டே வந்து எஸ்பிஐ கிளர்க்கு, வெனஸ்டே வந்து ஐபிஎஸ் பிஓ அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வைஸ் மாறி வரும். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பிஓ அப்படிங்கிற மாதிரி ஒரே கிரேடாகவும், கிளர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா வேகா ஃபீல் ஆகாது, ஹெக்டிக்கா இருக்காது. டெய்லியும் நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's bye bye from Satya. Thank you.